அலநாள் தோழி உங்களில் ஒருத்தி. ஜனவரி 4. என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நான் சொன்னால் நான் உதவியை நாடுகிறேன் என்பதை உறுதி செய்வதாகிவிடும். அழகா சொல்றாங்க. அலநாள் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சு தோத்து போன காலங்கள் ஜாஸ்தி. குடிநோய் முன்னாடி. அலநாள் வந்த பிறகு என்னால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒத்துக்கிறோம். ஒத்துக்கின பிறகுதான் நம்மளுக்கு உதவி நாடி வரும். எந்த இடத்துலன்னா அலநாள் திட்டத்துல. அழகா சொல்றாங்க. குடிநோயாளியோடு வாழ்கின்ற பிரச்சனைக்கு உதவி எங்கே? கேள்வி கேட்கிறாங்க. முழுக்க அலநாள் திட்டத்துல தான் இருக்கு. அவங்களுக்கு ஏஏ திட்டத்துல இருக்குது. இது கடவுள் கருணையால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த மீட்டிங் அமையும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. ஏன்னா அலநாள் வரத்துக்கு முன்னாடி அந்த குடிநோயை சமாளிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறோம். கோயிலுக்கு போயிருக்கிறோம், மருந்து வாங்கி கொடுத்திருக்கிறோம். எப்படின்னா குடி என் வீட்டை விட்டு போயிடாதா ஆதங்கம் இருக்கு. அப்ப பிரச்சனை எங்க? உதவிக்கு அழகா சொல்றாங்க. அலநாள் திட்டத்துல ஏஏ மீட்டிங்லயும் தான் இருக்கு. அலநாளின் உள்ள சக உறுப்பினர்களிடம் இருந்து தான் நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அழகா சொல்லிட்டாங்க. அலநாள் வரத்துக்கு முன்னாடி எனக்கு அலநாள் திட்டம் ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. அலநாள் வந்த பிறகு எனக்கு தெரியுது. குடிநோயாளிக்கு இங்க மருந்து இருக்கு. அதுக்கான மருந்து நான் தொடர்ந்து அலநாள் மீட்டிங்குள்ள வந்து கடந்து வந்த அலநாள் தோழியோட தெம்பு பலத்தை எடுக்கும் போது எனக்கு தெரிய வருது. நானும் ஒரு அலநாள் மெம்பர். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. புரிந்து கொள்ளுதல், பலம், நம்பிக்கை ஆகியவையும் அவர்களிடம் தான் கிடைக்கும். யாருக்கிட்ட? கடந்து வந்த அலநாள் தோழி கிட்ட தான் நம்மளுக்கு தெம்பு பலம் கிடைக்கும். ஏன்னா நான் நியூ மெம்பரா இருக்கும் போது எனக்கு முழுக்க மனத்தாங்கல் விரக்தி இருந்தது. நான் தொடர்ந்து மீட்டிங்குள்ள வர அந்த விரக்தியும் மனத்தாங்கலும் போது. யாரோட ஷேரிங் கேட்டா கடந்து வந்த அலநாள் தோழிங்க ஷேரிங்க கேட்க என்னோட விரக்தியும் குறையுது, மனத்தாங்கல் குறையுது. நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு தன்னம்பிக்கை வருது. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்லிட்டாங்க. என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாற்றக்கூடியதை மாற்றுவதற்குள்ள துணிச்சலை பெறவும் அவர்களிடம்தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கிட்ட? கடந்து வந்த அலநாள் தோழி கிட்ட தான் நான் கத்துக்கணுமா. மாற்றக்கூடிய விஷயத்த நான் யோசித்து கத்துக்கணும். மாற்ற முடியாத விஷயத்த அப்படியே நான் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும், ஏத்துக்கணும். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி. முதல் முயற்சியாக எனக்கு ஒரு திட்டம் வேண்டும். அழகா சொல்லிட்டாங்க. முதல் முயற்சியாக எனக்கு ஒரு திட்டம் வேண்டும். அலநாள் கூட்டங்களுக்கு நான் தவறாமல் செல்வேன். அந்த திட்டம் எனக்கு வேணும். ஏன்னாப்பா அலநாள் மீட்டிங்க்கு தொடர்ந்து போவேதான் மனசுல ஒரு தைரியம் வரும். எனக்கான இடம், என் மன வலிக்கான இடம், சிறந்த இடம் அலநாள் திட்டம். இதுல நான் ஒரு அங்கத்தினர் அப்படின்னு அழுத்தமா நான் எனக்குள்ளேயே நான் நினைக்கணும். அழகா சொல்லிட்டாங்க. அலநாள் கூட்டங்களுக்கு நான் தவறாமல் செல்வேன். அலநாள் இலக்கியங்களை படிப்பேன். அலநாள் கூட்டங்களுக்கு நான் கரெக்டா போவேன்.
ஆலனால் இலக்கியங்களே படிப்பேன். நம்ம இப்ப புக்கு படிக்கிறோம்ல, அந்த மாரி இலக்கியங்கள் நான் படிப்பேன். திறந்த மனதுடன் இருப்பேன். ஆலனால் மீட்டிங்குள்ள போயிட்டு அவைப்பாம் நம்ம திறந்த மனதுடன் ஷேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் ஹீலிங். மனச விட்டு பேசினா, மன நிறைவோட நிம்மதியா வாழ்வோம். அழகா சொல்லிட்டாங்க. நான் அறிந்து கொண்டதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவேன். எப்போன்னா, அலனால் மீட்டிங்குள்ள வந்து பாடத்த படிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அத என்னோட அன்றாட வாழ்க்கையில் நான் பயன்படுத்துவேன். அழுத்தமா சொல்லிட்டாங்க. இன்றைய நினைவு குறிப்பு. நான் சிந்திக்கும் முறை பல சமயங்களில் என்னை ஏமாற்றி விடுகிறது. உண்மைதான். அலனால் வரத்துக்கு முன்னாடி நான் சிந்திக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ் எண்ணங்களும் என்னை ஏமாத்திடும். ஆனா அலனால் வந்த பிறகு நான் மாத்தி யோசிச்சா லைஃப் ஈஸி. அந்த முறையில நான் சிந்திக்கிறேன் பார்த்தீங்களா? அது என்ன ஏமாத்தாது. அழகா சொல்லிட்டான். சிறிதளவு வழிதான் எனக்கு தெரிகிறது. சிறிதளவு வழிதான் எனக்கு தெரிகிறது. 30,000த்திற்கும் மேற்பட்ட அலனால் குழுக்களில் உலகெங்கும் உள்ளவர்கள் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முயல்கிறார்கள் என்பதை உணர்கின்ற போது அழகா சொல்லிட்டாங்க. 30,000த்துக்கு மேல ஆலனால் குழுக்கள் இருக்குதுமா. இப்ப அதிகமா இருக்குதுப்பா. அதனால இப்ப நெறைய நியூ மெம்பர் வந்து உதவி எடுத்துக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குது. அழகா சொல்றாங்க. அது போன்ற வாழ்க்கையினை நிராகரிப்பது, என்னை நானே தண்டித்துக் கொள்வது ஆகிவிடாதா? கேள்வி கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட புரோகிராம் இருக்கு. இந்த புரோகிராம்க்குள்ள வந்து நான் உதவி எடுத்து என் வீட்ல குடிநோயாளிய சமாளிக்கிறதுக்கு எனக்கு கடவுள் அற்புதமான ஒரு வழி காமிச்சிருக்கிறாரு. இதுக்கு நான் போகாம இருந்தா என்ன நானே தண்டிச்சுப்பேனே! அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கப்பா. உண்மைதான். மீட்டிங்க்கு போகாம இருந்தா என்ன நானே தண்டிச்சு, என் மன அமைதி இல்லாம, அதுக்கு குழி தோண்டி புதைச்சு, என் வாழ்க்கைய சூனியமா ஆக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதான் பார்த்தார் கடவுள். அம்மா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அது ஆலனால் திட்டத்துல இருக்குது. அங்க வந்து வாழ்க்கை கல்வி படிச்சு, அத பிரகாரமா நீங்க வாழுங்கம்மா. வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அழகா சொல்லிட்டாங்க. அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது ஒருவரின் என்ன வளையத்தை விசாலப்படுத்துகிறது. என்ன வளையத்தில் விசாலப்படுத்துகிறது. அழகா சொல்லிட்டாங்க. அனுபவங்கள். அலனால் தோழிங்க கடந்து வந்த அலனால் தோழிங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஷேரிங் வந்து பகிர்ந்துக்கும்போது, அந்த நம்மளோட எண்ணம் வளையம் இருக்குது. அலனால் வரத்துக்கு முன்னாடி குறுகிய எண்ணமா இருந்தது. ஆனா அலனால் வந்த பிறகு பரந்து எண்ணமா வருது. அத வந்து விசாலப்படுத்துகிறது. அழகா சொல்றாங்க. உண்மைதான். கஷ்டங்களை சமாளிக்க புதிய சிறந்த வழிகளை திறந்து விடுகிறது. எது? ஆலனால் திட்டம். அழகா சொல்லிட்டாங்க. தனியாக அவற்றுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் இல்லை. தனி மரம் தோப்பாகாதுன்னு அழகா ஒரு பழமொழி இருக்குதுப்பா. ஆலனால் வரத்துக்கு முன்னாடி நான் என் வீட்ல நான் தனி நபர். ஆலனால் திட்டத்துக்குள்ள வந்த உடனே நான் ஆலனால் மெம்பர். எனக்கு கஷ்டங்களும், கவலைகளும் இருக்கும்போது, நான் கடந்து வந்த ஆலனால் தோழிய தொடர்பு கொண்டு நான் பேசம்போது, எனக்கு மன அமைதி அவ்ளோ வருது. அழகா சொல்லி முடிக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி. தேங்க் யூ.